வணக்கம் மக்களே, வாங்க ரோஸ் மில்க் கேக் பார்க்கலாம். போன தடவை பார்த்தது எக்கு, இது எக்லெஸ்ஸு. ஸோ புரட்டாசி மாதம் வச்சு நம்ம வீட்டுக்காக பண்ணுறோம். ஸோ எப்படி கேக் பண்ண போகிறோன்னு சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்த கேக் ரீலை பார்த்துட்டு நீங்கள் ப்ளெயின் கேக்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு ப்ரௌனி செய்வீங்களாக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்னது ப்ரௌனி செய்வீங்களா அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்மளோட கடையில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே டெய்லி ஃப்ரெஷ் பேட்சஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா 20% ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ரௌனிஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ப்ளெயின் கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ், பிஸ்கெட்ஸு, குக்கீஸு, ப்ரௌனிஸ் அண்ட் பிளாண்டிஸ் இது எல்லாமே பண்ணுறோம். ஸோ ப்ரௌனிஸ் அண்ட் பிளாண்டிஸ் பார்த்திங்கன்னா 20 வெரைட்டிஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இது எல்லா விஷயமுமே நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ரீலாக போட முடியலை. காரணம் நம்ம பாஸ்ட் 25 டேஸாகவே கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால நம்ம இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ இனி வரப்போகிற ரீல்ஸ் கண்டிப்பாக நான் அதை போடுறேன். ஸோ இந்த கேக் பார்த்திங்கன்னா எக்லெஸ் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்குமோன்னு எங்களுக்குமே ஒரு இதுவாக இருந்தது. நிஜமாக கேக் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எக்லெஸ் மாதிரி கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நல்லா இருந்துச்சு நான் சொல்லுங்க, வீட்டில் இருந்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கேக் ஆர்ட் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய் மக்களே.